மனதால் உணர முடியுமா? உங்கள் கருத்து என்ன? முடியும்ப்பா, அதெல்லாம் ஒரு சிலருக்கு முடியும் கண்டிப்பாக. ஒரு விஷயம் அவலட்சணமாக நடக்க போகுதுன்னா அதையும் நம்மளால் உணர முடியும். உணர்தல் தான்ப்பா நம்மளோட ஆன்மீகம் என்பது. எல்லா விஷயத்தையும் உணரணும். ஆவி இருக்கிறது, பேய் இருக்கிறது, சாமிகள் இருக்கிறது, கடவுள் இருக்கிறது, பிரபஞ்சம் இருக்கிறது, இறந்த ஆன்மாக்கள் வருவது, இதை எல்லாமே நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியாது. சரீரம் இருக்கிறத மட்டும்தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். மித்த எல்லா விஷயமே உணரத்தான் முடியும். உணர்தல் தான். சாமியே ஆனாலும் நீ கோயிலுக்குள்ள போனால் அந்த சாமியை பற்றி உணரத்தான் முடியும். சாமிலாம் தோன்றாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாளை எங்கள் ஊரில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே உள்ளே போகும்போது நிறைய தடவை நிறைய தப்புகள் நடக்கும். அப்போ அந்த மீனாட்சி அம்மனை கூப்பிட்டு நான் பேசுவேன். அப்போ அந்த அம்மா நேரம் வராது, அது பேசும், அது சொல்லும், நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்லும். அது உணர என்னால் முடியும். நான் கேட்குற கேள்வி எனக்கு தெரியும், அது சொல்கிற சொல்லு வந்து எனக்கு உணர முடியும். உணர்தல் மட்டும்தான். இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத எல்லா விஷயமே உணரத்தான் முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்க்க முடியாது. அக்கா லடிக்கி லடிக்கி சாங் பாடுங்க. வடிவே உன்னை மாதிரி ஒரு கூறு கட்டவோ உலகத்தில் கிடையாது வடி. ஓகே மேடம், சீமான் பெரிய அறிவாளி வள்ளல் போதுமா? நான் உங்களை ஒத்துக்க சொல்ல, ஓகேங்களா? ஒத்துக்கோங்கன்னு நான் சொல்லலை, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். உண்மை அதுதான், புரிஞ்சுக்கோங்க. அவர் வச்சுருக்க தத்துவங்கள் ரொம்ப சிறப்பானது. சத்தியமாக அதை எடுத்தோம்னா நம்ம இயற்கையை பூரா செழிக்க வச்சிடலாம், மக்களை பூரா நல்லா வாழ வச்சிடலாம். அவர் வச்சுருக்க அந்த கோட்பாடுகள் சரிங்களா? நமக்கு அரசியல் தெரியாது, ஆனால் அதை எடுத்தோம்னா அரசியல் நம்ம நடத்தலாம். நானே நடத்தலாம் அந்த அரசியல். அதுதான் நமக்கு வேணும் சரிங்களா? அவர் யார் எப்படின்றது அது அவங்களோடது. அவரை பிடிக்கணும்னா அவங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கும், பிள்ளைகளுக்கு பிடிக்கட்டும். நமக்கு பிடிக்கின்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் அவர் செஞ்சு வச்சிருக்க ஒரு மனிதர். அவர் நல்ல விஷயங்களை மக்களுக்காக உருவாக்கி வச்சுருக்காரு. இப்போ எனக்கு எப்படி ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கு, நான் எப்படி ஆன்மீகத்தை உணர்ந்திருக்கணும், அதே மாதிரி சக்தி அவர்கிட்டையும் இயங்குது. அவர் இந்த மண் மலை மக்கள் எல்லாத்தையும் காக்கணும் அப்படின்ற உணர்தல் வந்து சீமானுக்கும் இருக்குது. நான் வந்து என்னுடைய இதுலேருந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து சீமானண்ணா வந்து உருவாக்கி வச்சுருக்குறாங்க. எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் இதெல்லாம் பூமியில் நடக்கும், இதெல்லாம் பூமியில் நடக்கும்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்போ அதை பூரா வந்து சீமானண்ணன் வந்து வெளியில் எடுத்து சொல்லியிருக்காரு. நான் இதை இப்படி மாற்றுவேன், இதை இப்படி மாற்றுவேன், இப்படி மாற்றுவேன். அதனால தான் நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேனே தவிர மற்றபடி அவருக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, யாரு கூட எந்த பழக்கமும் கிடையாது. ஆன்மீகத்தால் உணர்ந்த ஒரு உணர்வை தான் நான் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். எப்படி நம்ம நாடு மாறும், எப்படி மக்கள் சரியாவாங்க அப்படின்ற ஆதங்கம் உங்களை காட்டி எனக்கு பல மடங்கு இருக்கும். 18 வருஷமாக நான் கடவுள்கிட்ட போராடிட்டு இருக்கேன். எப்படி இந்த உலகத்தை மாற்று, இந்த உலகம் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது, மக்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மக்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கையிலேருந்து காலிலேருந்து என்னென்னத்தையும் எழுந்து மக்கள் துடிக்கிற துடிப்பை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் பார்க்கும்போது வேதனை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஏன் கடவுளை நீ பண்ணி வச்சுருக்கிற, நீ படைத்த மக்களை ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்கும்போது அதில் இருந்த வார்த்தைகள் தான் நிறையா வார்த்தைகள். ஆவியலுக்கு தனி உலகம் இருக்கா, பேச முடியுமா? ஆவியலுக்கு தனி உலகம் கண்டிப்பாக உண்டு. எல்லா ஆவியலும் உலகம்ன்றது இருக்காது, அதுக்கு ஒரு இடத்துல வந்து சுற்றி நிற்கும். இந்த கொஞ்சம் வயசில் மரணம் ஆகிறாங்க பாரு, சூசைட் பண்ணுறவங்க, ஆக்சிடென்ட் ஆகிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குரூப்பாக ஒரு உலகம் இருக்கும். உலகம் மாதிரி இருக்காது. பொதுவாகவே நம்மளோட உலகத்துக்குள்ள தான் அதுகள் வாழ்ந்துட்டு இருக்குது. அதுங்க காட்டு பக்கம் பெரிய பெரிய ஆலமரம், ஆளுங்க போக முடியாத ஒரு இடம், அங்கெல்லாம் வந்து அவங்க அங்கே தான் இருக்குங்க. ஒரு சில நேரம் தப்பி மக்களை பிடிக்கிறதுக்கு மெயின் ரோட்டுகளை வந்து நிற்குங்க. இந்த ரோடுகள்லாம் போகுது பாருங்களேன், மெயினாக இருக்கிற இடத்துல வந்து நிற்குங்க. நின்றுக்கிட்டு யாரையாவது பிடிக்கணும்னா வந்து பிடிச்சி போடுங்க. நமக்கு நேரம் சரியில்லைன்னா பிடிச்சிச்சிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கெல்லாம் நிஜமாக பிடிச்சி மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம் சுவாமிஜியில் காட்டுவார்.